உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்று அறிந்திருந்தாலும் கூட இன்றைக்கு விசேஷமான ஒரு வசனமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கடந்த காலங்களிலே நம்மோடு கூட இருந்தவர் இப்பொழுது நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்ம பார்க்குறோம். இப்பொழுது வருங்காலங்களிலே நமக்கு வாட் இஸ் இன் ஸ்டோர், நமக்கு வருங்காலங்களிலே என்ன கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று ஒரு எண்ணம், அவர் நமக்கு என்னவெல்லாம் செய்வார் என்று ஏற்கனவே ஒரு தரிசனத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நான் போய் சேர வேண்டிய லக்கு இது, அதனால் ஆசையாய் பின்தொடர்கிறேன் அப்படி சொல்கிற ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. ஆகிய ஒவ்வொரு வருஷத்திலும் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு வருஷமும் இதுபோல் ராத்திரியில் தான் வந்து உட்கார்ந்துருக்குறோம். இந்த வருஷம் தொடங்குறப்ப இங்கே வந்திருக்கிறோன்னு சொல்கிறோம். சிலர் சொல்லுவாங்க வருஷம் முதல் நாள் வந்துட்டேங்கன்னு காலையில் வந்து சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு நல்ல உணர்வுள்ள இருதயங்கிறதுனால சீக்கிரமாக அந்த வருஷம் தொடங்குற போதே நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும்னு வந்து அமர்ந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் காண்கிற கர்த்தர் இன்றைக்கும் கூட அவர் நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறவைகளை ஞாபகப்படுத்தி விட்டு அது ஒரு அறிக்கை, ஜெபத்தை எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அவர் நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொண்டு அந்த ஸ்தானத்திலிருந்து மேலே ஏறி போக வேண்டும் என்று நம்ம அவர் கொடுத்துருக்கிற ஸ்தானத்தை விட்டு கீழே போய் பாதாளத்தில் இருந்துக்கிட்டு மன்னிக்க ஆண்டவரே பாவி ஆண்டவரேன்னு சொல்கிற அந்த ஜபமெல்லாம் நமக்கு கிடையாது. பாவம் செஞ்சால் தானே, பாவம் செய்யக்கூடாதுன்னு தீர்மானிச்சிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் அங்கே சபையில் எழுந்திரிச்சு சாட்சி சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாரமும் ஏதாவது கர்த்தர் அற்புதம் செஞ்சுருப்பார்ல சொல்லு அப்படின்ட்டுருவாங்க. ஒன்றும் செய்யலையா என்ன, இல்லை நீ சொல்லு அப்படின்ட்டுருவாங்க. அதுக்காகவே புதுசாக தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்படி நிறையா எழுந்திரிச்சு அங்கே சொன்னவங்கெல்லாம் இந்த கடந்த நாளில் நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டேன், இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டேன்னே சொன்ன ஆளுங்க அதிகம். நான் ரொம்ப நாள் பொறுத்து பார்த்துட்டு ஒரு நாள் எழுந்திரிச்சு, என்றைக்கு தான் இந்த பாவம் செய்கிறத நிறுத்துவீங்க, பாவத்தை செஞ்சுட்டேன்னே சொல்லிட்டு இருக்கிறீங்க, பாவம் செய்யாமல் கர்த்தனை காப்பாற்றுறான்னு சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டேன். அங்கேருந்து நிறைய பேருக்கு என் மேலே கோவம். ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மேன்னாக்க அந்த ஆளுக்கு ரொம்ப கோவம். அவர் பாஸ்டர்டையும் போய் சொல்லி, ஆமாம் சரி காணிக்கை எடுக்கலைன்னு சொல்லி விட்ருக்குறாங்க, சரி அது கடைசியில் எடுத்துக்கிறலாம் அப்படி சொல்கிறது அவங்களுக்கு வருத்தம். பாஸ்டர்கிட்ட வேறு சொல்லி ஏவிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலை அவர் ஒன்றும் சொல்லலை. அந்த காலத்தில் இருந்தே என்னைக்கு பாவம் செய்கிறது நிறுத்துறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன். அதுபோல் இப்போ நாம் எல்லாரும் புரிந்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை மீட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். இப்போதைக்கு அடிப்படையாக எடுத்துக்கிட்டால் கூட, அடிப்படையாக நம்பர் 1 கிரவுண்ட் லெவல் அப்படி வச்சுக்கிட்டா கூட இயேசு உங்களை ரட்சித்திருக்கிறார்.
அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய மகிமை உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்களுடைய உலகத்தில் நீங்கள் ஆளுகை செய்யும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ பூமியில் கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூமியில் கட்டவிழ்க்கிறது எதுவோ பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் அடிப்படையான, அதாவது இதுக்கு மேலே நீங்கள் வளரலாம். அடிப்படையான ரட்சிக்கப்பட்ட ஆள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின அப்படி சொல்லியிருக்கிறாரு. நீ என்னோட கூட நட, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனாகிலும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இயேசுவை விசுவாசிக்கிறாயா? நீ தேவனால் பிறந்த ஆள். தேவனாலே பிறந்தவர்கள், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்புறம் அவர் சொல்கிறத கேட்டு கேட்டு ஒழுங்காக நடக்கிறது. இயேசு அதை செஞ்சாராம். தானாக ஒன்றும் செய்ய மாட்டாராம், பிதா என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் செய்வாராம். அப்படி நடக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர். குழந்தை இல்லை, சின்ன பிள்ளை கிடையாது, வாலிப வயதில் எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய தேவனுடைய புத்திரர் அந்த நிலைமையில் கொண்டு வந்து வைக்கிறார். அது நம்ம எல்லாருக்கும் அது பொருந்துகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தர் உங்களை மேன்மையாக வச்சிருக்கிறார். அதுக்கு மேலே இன்னும் வளர்றதுக்கு நிறைய இடம் சொல்லியிருக்கிறார். என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ உண்மையாய் செவி கொடுத்தால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இனிமே வர்றது. ஏற்கனவே ஒரு அடிப்படையில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், பாவி கிடையாது. நீங்கள் பரிசுத்தவான்கள். நான் ஒன்றும் பரிசுத்தமாக அவர் பரிசுத்தத்தை அவரில் கொடுத்தாரு. அவரும் உங்ககிட்ட ஒரு பொட்டலை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இயேசுகிட்ட வந்தீங்க, அவர் உங்கள்கிட்ட ஒரு பொட்டலை கொடுத்துருக்கிறாரு. அதில் இரத்தத்தால் கழுவப்பட்டதுன்னு ஒன்று இருக்குது, அவர் கொடுக்குற நீதின்னு ஒன்று இருக்குது. நம்ம நீதியா? அது அவருடைய நீதி. அவர் நம்மளை நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நீ என்கிட்ட வந்துட்ட இல்லை, அப்போ நீ நீதிமான் தான். என்ன வேற ஒன்றும் வேண்டாமா? வேற ஒன்றும் வேண்டாம், நீ என்கிட்ட இருக்கல்ல, அது போதும், நீ நீதிமான்கிறார். என்கிட்ட இருக்கல்ல, நீ பரிசுத்தம்ங்கிறார். என்கிட்ட இருக்கல்ல, என் மகிமையை நான் உனக்கு கொடுக்குறேன்றார். இன்றைக்கி எல்லோரும் அவங்கவங்க எவ்வளவுக்கு காசு பணம் இருக்குதோ அதுக்கேற்றாப்புல அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து என் பிள்ளை மகிமையாக நல்லா இருக்குதுன்னு சந்தோஷமாக இருப்பாங்க. அதே போல் அவரும் தன்னுடைய மகிமையை உங்களுக்கு கொடுத்து அவருடைய மகிமையால் நீங்கள் மூடப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் கவர்டு பை த க்ளோரி ஆஃப் காட். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை கொடுத்து ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியை தந்து, பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பு தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்து, வருங்காலங்களில் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி அது காரியங்களை அறிவித்து நடத்துகிறவர், சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறவர் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவருமே உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்களே தேவனுடைய ஆலயம். இதுதாங்க அடிப்படை. ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது இப்படி தான் ஆரம்பிக்கிறான். விவரம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் he is made like that. அப்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? அப்படி ஒரு கேள்வியை கேட்டால் இயேசுவுக்குள் நாம் யாருன்னு கேட்கல, கிறிஸ்துவுக்குள் நாம் யாருன்னு ஒரு கேள்வி. அப்படின்னா கிறிஸ்துனா அபிஷேகம், அபிஷேகநாதர். அவர் நம்மை அபிஷேகிக்கிறார். அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது. அதனால கிறிஸ்தவர்கள், அந்த கிறிஸ்துவின் அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது. இது எல்லாமே ஒரு ரகசியத்தை இப்போ சொல்கிறேன்.
எந்த அளவுக்கு அதை பெற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குது. அது என்ன எழுதியிருக்கு ரோமர் 5:17? கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவன் பரிபூரணத்தையும், அதான் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள், கொடுக்கறத வாங்கிக்கிறவங்க, அவர் கொடுக்குறாரு அதை வாங்கிக்கிறவங்க, முழுசாக வாங்கிக்கிறவங்க, போதும் போதும் அப்படின்னு சொல்லாமல் கொடுக்கறத வாங்கிக்கிறவங்க. வாங்கிட்டா அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். உங்களுடைய உலகத்தை நீங்கள் ஆளுவீர்கள். அமெரிக்காவை ஆளாட்டி கிடக்குது. இங்கேருந்தே அமெரிக்காவையும் சில வேலை செஞ்சு விட்ருவோம். ஜெபம் பண்ணால் அந்த ராஜாக்களுடைய இருதயத்தை கர்த்தர் எப்படி திருப்புறாராம்? நீர்க்காலை திருப்புறது போல அது திருப்பி விட்டுறாராம். இங்கேருந்து கொடுக்குற அங்கே கூட சில சமயத்தில் ஜெபம் பண்ணி வேலையை பார்த்து விட்டுறான். அல்லேலூயா. நம்முடைய உலகம், நம்முடைய உலகத்தை நாம் ஆண்டு கொள்வதற்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த திறவுகோல் எல்லாமே இந்த வாக்கு தத்தங்கள் மட்டுமே. சாவி என்ன சாவி? அங்கே ரோமாபுரிக்கு போனோம். அங்கே பேதுரு ஒரு பெரிய சாவியை தூக்கிட்டு நிற்கிறார். அவர் எதை திறப்பாரோ தெரியல. ஆனால் அந்த பைபிள் வசனம் வாக்கு தத்தம் இருக்குல்ல, அதுதான் சாவி. அதை போட்டிங்கன்னா அது திறந்துக்கும். அல்லேலூயா. இப்போ நமக்கு வேணுங்கத்தக்க தேவைகள் இருக்குது, அதுக்கேற்ற வாக்குத்தத்த வசனமும் இருக்குது. அந்த சாவியை போட்டால் அது திறந்துக்கும். நான் இப்போ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கி வரைக்கும் நான் எதோ அதை செஞ்சேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ உங்ககிட்ட நிற்கிறப்ப என்கிட்ட ஒன்றும் பண்ணுறேன் இல்லை, உங்களுடைய கிருபையை மாத்திரம் சார்ந்துக்கிட்டு எனக்கு ஒரு பெரிய காரியம் எனக்கு வேண்டி இருக்குது. பெருசாக இருக்கலாம், ஆனால் நீர் அதை விட பெரிய ஆள். அதனால் கிருபை தானே நம்பணும், ஏற்றுக்கிறேனுங்கிறீங்க. ஏற்றுக்கிட்டேன். இந்த அற்புதத்தை செய்யணும், நான் அதை பார்க்கணும், எல்லாம் உமக்கு மகிமையாக இருக்கணும்னு கேட்டிருக்கேன். அது என்னன்னு இப்போ சொல்லலை, அப்புறம் சொல்கிறேன் நான். அது வரும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய திறமைகளை நம்ம நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காமல், இவ்வளோ காசு இருக்குது அதை வச்சு இப்படி செஞ்சிடலாம். காசு இருந்தாக்கா காசு வச்சே கணக்கு போடுறது நமக்கு வழக்கமாகி போச்சு. ஆனால் கர்த்தர் எனக்கு அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் தருகிறவர்னு நினச்சா, சித்தம் என்னவோ அதை ஜெபம் பண்ணிவிட்டா அதை அவர் செஞ்சுட்டு போகிறாரு. கர்த்தருடைய சித்தம் எதுவோ அதை செய்ய நம்மக்கிட்ட பலன் இல்லை. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலப்படுத்திட்டார வேலை முடிச்சிருவேன்றோம். அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு வைக்கலாம். என் பலத்தில், என்னுடைய ஞானத்தில், என்னுடைய காசு பணத்தில், எனக்கு இருக்கிற ஆள் அம்பு உதவிகளில், எனக்கு இருக்க பதவியில், எனக்கு இருக்க அதிகாரங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இப்போ நீர் கொடுக்குறத மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன், அதில் எனக்கு இந்த இதெல்லாம் வரக்கடவுது. அப்போ தான் அவர் நம்ம மேலே சந்தோஷப்படுறார். முழுசுமாக அப்போ தான் என்னை நம்பியிருக்கிறான், முழுசுமாக அப்போ தான் நம்பியிருக்கிறான்ட்டு செய்ய போகிறார். அது மாதிரி செய்வோம். கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுவோம். இருக்கிறது மட்டும் பணம் இருக்குது, மீதி வேணும் ஆண்டவரே, மீதி இல்லை, மொத்தம் இதுவும் உம்முடையது தான், நீர் இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லிடுங்க, அது நடக்கும். அல்லேலூயா. அடிப்படையிலே உங்களை ஒரு தேவனுடைய பிள்ளையாக, ரட்சிக்கப்படாத எல்லாரும் பிசாசின் மக்களாக இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளையாக. ஒரு வசனம் என்ன சொல்லுது? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே. 1 யோவான் 3:1-2, 1 யோவான் 3:1-2, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று, அதாவது என்னது? அழைக்கப்படுகிறதுனாலே. நம்மளை என்ன சொல்கிறாராம்? இவங்க ஏன் பிள்ளைகன்னு சொல்கிறாராம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எவ்வளவுன்னு நமக்கு அளவு போட முடியாது. அந்த ரத்தத்தை விலையேறப்பட்ட ரத்தம்னு சொல்லிட்டார். அது எம்பிட்டு விலையெல்லாம் சொல்ல முடியாது. அது விலையேறப்பட்ட ரத்தம்னு சொல்லிட்டார். அவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று
பாருங்கள்ட்டார். இவ்விதமாய் இம்மட்டும் கர்த்தர் உங்களுக்கு அன்பு கூர்ந்து சிலுவை காட்சியை காமிச்சிட்டு, இவ்வளவாய் கர்த்தர் உங்களிடத்திலே, அது எவ்வளவாயின்னு அந்த அந்த சிலுவையின் அன்பை தான் நம்ம இன்னும் கிரகிக்கவே முடியலை. கிறிஸ்துவின் அன்பினுடைய அகலம், ஆழம், நீளம், உயரம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளவும், அறிவு கட்டாத அந்த அன்பை அதான் அறிவு கட்டாத அன்பு அப்புறம் எப்படி அறியறதுன்னு நம்ம கேட்டால் அது இருக்குடா அப்படின்றார். அது உன்னுடைய இயற்கை அறிவில் உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. என்கிட்ட உட்காரு, அது ஒரு வெளிப்பாடாக வரும், அதை நீ தெரிந்து கொள்வேன்றார். ஸோ எல்லாத்துக்கும் ரகசியம் என்ன? இயேசுனார் ஒவ்வொரு நாளும் போய் நைட்டெலாம் ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணுறதுக்காக சீக்கிரம் சொல்லுவாராம். அவர், நான் அந்த அற்புதம் செஞ்சேன், சுகமாக்கினேன்னு சொல்லாத அப்படின்ட்டு போவாராம். பின்னாடியே ஒரு கூட்டம் ஓடியாந்துருமா, இவன் போய் சொல்லிவிடுவாங்க. அப்புறம் அவர் ஜெப நேரம் குறையுது, அதுக்காகவே சொல்கிறாரு அவர், எங்கேயும் போய் சொல்லாதேன்னு. ஆனால் இந்த ஆளுக நம்ம சாட்சியாக இருக்கணும்ல அப்படின்னு போய் சொல்லி இன்னும் கொஞ்சம் கூட்டத்தை அனுப்பிவிட்டு அப்புறம் அவர் அங்கே உட்காந்து சுகமாக்கிட்டு இருப்பார். களைச்சி போன நேரம், தாகமாக இருக்குது, அந்த நேரத்தில் போய் சீஷர்கள்லாம் சாப்பாடு வாங்க போயிருக்கிறாங்க. சமாரியா ஸ்திரீ வர்றா, பசியாக இருக்குது, தாகமாக இருக்குது, ஆனால் இப்போ ஊழியம் வந்துருச்சு, செய்யணும்ல. அந்த நேரம் பார்த்து சீஷர்கள் வந்து, என்னது இவர் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா, சாப்பிடுங்கன்னு சொன்னால், இல்லை நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்குன்ட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா பெருங்கூட்டம் வந்துருச்சு, சமாரியாவிலேருந்து பெருங்கூட்டம் வந்துருச்சு. அப்போ அதனால் இந்த கர்த்தருடைய வேலையை பார்க்குறவங்களுக்கு சில சமயத்தில் டைமுக்கு சாப்பிட முடியாது. ஆமாம், உண்மைதான். அதெல்லாம் நம்ம படுகிற சில பிரயாசங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், கர்த்தருடைய பாடுகளில் குறைவானதை நான் என்னுடைய சரீரத்தில் அவருக்காக, சபைக்காக நிறைவேற்றேன் அப்படின்லாம் சொல்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருக்காக சில பாடுகளை அதை சந்தோஷமாகப்படலாம். கர்த்தாவே, உமக்காக இந்த பாடுகளை நான் ஏற்றுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதிலிருந்து விடுதலை ஆக்குறீர்னு எனக்கு தெரியும், இது மகிமையாக முடியும்னு எனக்கு தெரியும். வசனம் 2 கொரிந்தியர் 4:17-18. 2 கொரிந்தியர் 4:17-18 கடைசி 2 வசனங்கள். காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான இந்த உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அதிக நித்திய கன மகிமையை அவருக்காக நம்ம பாடுகள், நம்ம பாவம் செஞ்சுட்டு பாடுபடுறதுக்கு இல்லை, நாம் கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்கிறதுனால நமக்கு உண்டாகிற பாடுகள் இருக்கே, அந்த பாடுகள் அதிசீக்கிரத்தில் நீங்குமா, ஆனால் அதே சமயத்தில் நித்தியமான கனமகிமையை உண்டாக்குதான். அப்போ கர்த்தருக்காக, கர்த்தாவை உமக்காக இந்த பாடுகளை ஏற்றுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? பவுல் ஒரு இடத்துல சொல்கிறான், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், நிறைவுபடவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன், எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய், அன்பு, சந்தோஷம், எல்லாம் சொல்லுவான். கடைசிக்கு இந்த மனரம்மியம்னு ஒன்று இருக்குது, ஆவியிலே கழிகூறுதல்னு ஒன்று இருக்குது. இப்படி மனரம்மியமாக இருக்கிறதுன்னு, அந்த குளிர்ந்த இருதயம் சிலருக்கு உள்ளுக்க வெடிச்சுக்கிட்டு இருக்கோம், கொதிச்சுக்கிட்டு இருக்கோம், கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கணும். அது இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புவிக்கும்போது அது குளிர்ந்த இருதயமாய் மாறுகிறது, மன ரம்மியமாய் மாறுகிறது. வெளியில் ஒன்றும் நல்லா இல்லை, ஆனால் இவரை பார்த்தா எல்லாமே மனரம்மியமாக இருக்கிறது. இந்த பலத்தில் தான் நீங்கள் உலகத்தில் வேலை செய்ய முடியும். அதனால் உங்களுடைய இருதயத்தை அப்படி ஆவியிலே களி கூர்ந்திருக்கிற இருதயமாய், கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதாய், அந்த கிறிஸ்துவுக்குள் மனரம்மியமாய், ஆவியிலே அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறவர்களாய் நீங்கள் வைத்து கொண்டீர்களானா உள்ள ஒரு பெரிய பலன் இருக்கும். பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. ரொம்ப தெளிவாக இருப்பீங்க.
10 பேர் வந்து குழப்புற மாதிரி ஏதாவது பேசுவான், எல்லாம் இருக்கட்டும், இதுதான் செய்யணும், கர்த்தர் அப்படி தான் சொல்கிறார். பவுலுக்கு ஐயையோ நீங்கள் எருசலேமுக்கு போனீங்கன்னா இந்த உருமாலை வாங்கி கச்சையை வாங்கி கட்டி விட்டு இவனுக்கு இந்த மாதிரி கேடெல்லாம் வரப்போகுது எருசலேம்லன்னு அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லிவிட்டு அங்கே போகாதே, கர்த்தர் சொல்கிறார் என்னைய போன்னு, நீங்கள் எல்லாம் போகாதேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்யா என் மனசை உடைக்கிறீங்க அப்படி சொல்லிவிட்டு பவுல் அங்கே எருசலேமுக்கு தொடர்ந்து போகிறத பார்க்குறீங்க. அப்போ கர்த்தருடைய சித்த கடைசியில் அவங்க என்ன எப்படியா கர்த்தருடைய சித்தத்தின்படி கடவுது அந்த ஆளுங்க போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இவன் போகணுங்கிறான். எப்படியோ கர்த்தருடைய சித்தத்தின்படி இப்போ தான் வர்றாங்க. அவங்க உறுதியாக கர்த்தருடைய வேலையை செய்வேன்னு பவுல் போகிறப்ப சரி கர்த்தருடைய சித்தம் ஆகட்டும். நம்ம ஆரம்பம் முதல் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் எதை நாம் செய்ய விரும்புகிறார், அவருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய விருப்பம் என்ன, சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்கள் உண்டு. சில சமயத்தில் எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் சந்திக்கிற நேரம் உண்டு. அந்த நேரத்திலும் கூட கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் மன ரம்மியமாய் இருக்க தீர்மானிக்கலாமா? அல்லேலூயா. இப்போ போகலாம். நான் அந்த வாசனத்துக்கு வர்றேன். ஏசாயா 43வது அதிகாரம். ஏசாயா 43வது அதிகாரம். நான் அப்போ தான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கேற்றாற் போல அந்த வாக்கு தத்தங்களை கொடுத்து, அந்த வாக்கு தத்தங்கள் தான் சாவி, அதை போட்டு திறந்தால் அந்த ஆசீர்வாதம் திறந்துக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு வருஷமும் இப்படி ஒரு ஆலய ஆராதனை நேரத்தில் அவர் நமக்கு கொடுக்குற ஒரு விசேஷமான ஒரு வார்த்தையும் இருக்கிறது. அந்த வார்த்தையை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். 43 ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நாளைக்கு இல்லை, இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் கூட என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். என்ன தெரிஞ்ச வாசனம் தானே பாஸ்டர்? ஆமாம். பட் இன்று அதை நமக்கு பேசுகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் அது செயல்பட ஆரம்பிக்கிறது. தெரிஞ்ச வசனம் தானேன்னா நம்ம இருதயம் உணர்வில்லாமல் போய்கிட்டே இருக்குது. ஆனால் இப்பொழுது இன்று நமக்கு அதை பேசுகிறார் என்று நாம் உணரும் போது அது இப்பொழுதே தோன்றும் அப்படின்னாரே, அது இப்பொழுதே தோன்றும். அதை ஏற்றுக்கொள்வோமாக. அவர் நமக்குள்ளே புதிய காரியத்தை செய்கிறவர். இந்த வசனத்தை அவர் எப்போ சொன்னார், எந்த சூழ்நிலையில் கர்த்தர் இந்த வசனத்தை எழுதியிருக்கிறாருன்னு தெரிஞ்சால் நமக்கு அது என்ன நடக்க போகுதுன்னு வெளிப்பட்டுரும். இஸ்ரவேலருடைய வரலாறு நமக்கு தெரியும். ஒரு கூட்டம் முதல்ல 10 கோத்திர இஸ்ரவேலர் சிறைப்பட்டு அங்கே அசீரியாவுக்கு போனாங்க. மீதி இருக்கிற யூதேயா ஜனங்கள்லாம் அடங்கியிரு ஒழுங்காருன்னு சொன்னாலும் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம இந்த சிதேக்கியா ராஜா காலத்தில் அவங்களும் சிறைப்பட்டு போனாங்க. சிறையிருப்பு எவ்வளோ காலம்னு எரேமியா எழுதியிருக்கிறாரு? 70 வருஷம். ஆனால் எல்லாரும் அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு வச்சு அப்படின்னு. அதுதான் அந்த எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அது என்னடான்னு கேட்டால் அதெல்லாம் இஸ்ரவேல் ஜனமா. உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அவர் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாரு, இதெல்லாம் உயிரடையுமா அப்படின்னு. ஐயா ஆண்டவரே, எனக்கு தெரியாது, உமக்கு தான் தெரியும்ன்றாங்க. சரி சொல்லு, இவைகளை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னா, தீர்க்க தரிசனம் சொன்னால் அந்த காற்றுகளும் வந்து இது மேலே அடிக்கணும்னு சொன்னால் பெரிய சேனையாய் எழுந்து நின்றது.
அதாவது அந்த எந்த நிலைமையில் இருக்கிறப்ப இந்த வசனங்களை சொல்லியிருக்கிறாருன்னு நீங்கள் சற்று கவனித்தால் எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் கர்த்தர் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இன்றைக்கு இந்த வசனம் கேட்க வந்தீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், புதிய காரியத்தை எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதை எதிர்பார்த்து ரொம்ப அடைபட்டு கிடந்த காரியங்கள் இப்போ வாசல் திறக்கிறது, உங்களுக்காக நன்மைகள் வருகிறது. அதை சொன்னதை நிறைவேற்றினாரா நிறைவேற்றலையா? ஒரு நாள் வந்தது, கோரேஸ் ராஜா ராஜ்யத்தை பிடித்தான். அந்த ராஜ்யத்தை பிடிச்ச வருஷத்துலேயே அவன் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் யாரெல்லாம் இந்த தேசத்தில் எங்கெல்லாம் இருக்கீங்களோ, என்னுடைய தேசத்தில் எங்கெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் எல்லோரும் அவங்கவுங்க அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு போங்க, எல்லோரும் நீங்கள் இருக்கிற காசெல்லாம் கொண்டுட்டு போங்க, வேறு யாரும் கொடுத்து விட்றவங்க கொடுத்து விடுங்க. அது மட்டுமல்ல, அந்த நேபுகாத்நேச்சார் அங்கே ஆலயத்திலேருந்து கொண்டு வந்திருந்த எல்லா பனிமுட்டுகளையும் எடுத்துகிட்டு போங்க. ஏங்க இப்படி ஒரு ஆர்டர் வரும்னு எதிர்பார்க்க முடியுமா? பாவந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை அங்கே எங்கே இருந்து எந்த சூழ்நிலையிலிருந்து எங்கே புதுசாக்குறாருன்னு அதை பார்த்தேன். ஓஹோ, அப்போ பழைய அந்த பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிறது மட்டுமல்ல, நீ விடுதலையாக தேவனுக்கு ஆலயத்தை கட்டி நீங்கள் அவரை ஆராதிக்கிறதுனால நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அதெல்லாம் நினச்சி பார்த்தேன். பெரிய சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ஒரு இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, ஆமாம் இதெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவன் தன்னை மச்சுப்பாவை வீட்டில் போய் படுத்துக்கிட்டான்டா அப்படின்னு அவருக்கு கோவம் எல்லாத்தையும் கிளம்புங்க, போய் காட்டில் போய் மரத்தை வெட்டிட்டு ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு. அப்போ ஆலயத்தை கட்டுங்கிறது அது ஒரு ஆலயத்தை கட்டுறது அவங்க ஆராதிக்கிறதுக்கு. இது இந்த கர்த்தருடைய ஆலயம்னு இதை கிறிஸ்துவுக்குள்ளான ஆலயமாக கட்டி எழுப்புகிறது. அது எப்படி? அவருடைய வசனத்தை ஏற்றுக்கிட்டால் அது அப்படி பரிசுத்தமாயிரும். வசனத்தை ஏற்றுக்கலைன்னாக்கா அது சரியாக இல்லை. வசனத்தை ஏற்றுக்கிட்டால் கிறிஸ்துவை போல இது சரீரம் மண் சரீரமாக இருக்கலாம், ஆனால் இதுக்குள்ளே தான் மகிமையை கொண்டு வைத்திருக்கிறார். மண்ணான சரீரத்துக்குள்ளே மகிமையான ரட்சிப்பை உள்ளே கொண்டு வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், புதிய காரியத்தை செய்கிறேன் என்று. நாளைக்கல்ல இன்றே தோன்றும். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்தரலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். பிலதெல்பியா சபைக்கு எழுதப்பட்ட வசனங்களில் அது வருது. 7வது வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவர் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகிய சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியாலே இவ்வளவு நாளாக மறுதலிக்காமல் இருந்தீங்களா, அதனால தான் இங்கே உட்காந்துருக்குறீங்க. இல்லாட்டி வீட்டில் படுத்து தூங்கி எல்லாம் டிவி பார்த்துக்கிட்டு செல்லை பார்த்துக்கிட்டு, சில ஆளுங்க ராத்திரி போனால் கூட தூங்குறது இல்லை. அதை எப்படி தான் பார்ப்பாங்களோ தெரில. காலையில் எழுந்திரிச்சு எப்படி வேலை பார்ப்பாங்க? தூங்கணும், அப்போனா இதை மூடி வைக்கணும், அது செய்யணும். அதாவது உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால், அவருடைய வசனமெல்லாம் சத்தியம், அந்த வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், சகலத்தையும் புதிதாக்குறேன்னு. இப்போ உங்களோட வாழ்க்கையில் என்னென்னமோ செய்ய ட்ரை பண்ண ஆண்டவரே ஒன்றும் நடக்கலையேன்னு நீங்கள் நினச்சாலும், அப்படி நினைக்கிறவங்களுக்கு இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது
திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலே, சொந்த வாழ்க்கையிலே, பிள்ளையோட வாழ்க்கையிலே, கணவன் மனைவி உறவிலே, மற்ற வேலை பார்க்கிற இடத்துல, சம்பாத்தியங்களிலே, உங்களுடைய சரீர சுகங்களிலே, கடன்கள் தீர வேண்டும் என்ற விஷயங்களிலே நல்ல ஒரு சம்பாத்தியம் உண்டாகணும். நம்ம கடன் இல்லாமல் வாழணும், எப்பவும் கையில் கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலும் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிற உங்களுக்கு இது நாள் வரையும் தடைபட்டிருந்தாலும் இப்பொழுது நாளைக்கா இன்னைக்கா ஏதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். திறந்த வாசலை நாளைக்கு வைப்பாரா, இன்னைக்கே வச்சிருப்பாரா? திறந்து விட்டுட்டார். அல்லேலூயா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதுக்கு முன்னாடி நமக்கு சில அனுபவம், கர்த்தரே செஞ்சால் கூட இந்த பயலுக்கு விட மாட்டேங்கிறாங்கடா அப்படின்னு அப்படியெல்லாம் சொன்ன ஆளுகளுக்கு எல்லாம் ஒருவனுமே பூட்ட முடியாத ஒரு கதவை திறந்து வைத்திருக்கிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளலாம், அதிகாரத்தை சுதந்தரித்துக் கொள்ளலாம், வல்லமையை சுதந்தரித்துக் கொள்ளலாம். பரிசுத்த ஆவியிலே நிரம்புங்கள். கர்த்தருடைய ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அப்போ ஜெபத்தில் கொஞ்ச நேரம் ஆண்டவரே நீதியை கொடுத்துருக்குறீங்க, பரிசுத்தத்தை கொடுத்துருக்கீங்க, மகிமையை கொடுத்துருக்கீங்க, அது மாதிரி அபிஷேகத்தையும் கொடுத்துருக்கீங்க. அது எடுத்துக்கிற அளவில் தானே வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் பூரா எடுத்துக்கிறேன் ஆண்டவரே, நீர் கொடுக்குறதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டி, நீதிமானா, பரிசுத்தவானா, மகிமை உடையவனா. அதான ஒரு பாட்டு பாடுறேன், மகிமையின் மேல் மகிமை அடைந்து. 2 கொரிந்தியர் 3 கடைசி வாசனம். அது ஒரு தடவை வாசலாம். அதை 2 கொரிந்தியர் 3:18. ஓகே. ஆகையால் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுறீங்களா? ஹலோ, இதை ஒத்துக்கலாமா? நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சி வச்செல்லாம் இல்லை. மகிமையின் மேல் திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு, சகலத்தையும் புதிதாக்குகிறாரு. உங்களுடைய மனசுக்குள்ள கூட மகிமையின் மேல் மகிமை அடைய பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வருஷம் நீங்கள் பெரிய காரியங்களை காண்பீர்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள், ஆதலால் உலகத்தை ஜெயிக்கிறீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. விசுவாசிக்கிறேன், ஆதலால் இதை சுதந்தரிக்கிறேன். விசுவாசிக்கிறேன், இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறேன். எனக்காக சகலத்தையும் புதிதாக்கினவர் இருக்கிறார். ஒருவர் பூட்டக்கூடாதபடி வாசலை திறந்தவர் இருக்கிறார். என்னை மகிமையின் மேல் மகிமையடை பண்ணுகிறவர் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுதி ஜெபம் பண்ணலாம். புது வருஷத்துக்கு காணிக்கை நம்ம செலுத்தணும். புது வருஷ காணிக்கை. ஓகே. இந்த பாடலை பாடிக்கிட்டு இருக்கும்போது காணிக்கை எடுக்கிறவங்க வாங்க. நல்ல வேலை சொன்னீங்க. மகிமை மேல் மகிமை அடைத்திடுவேன், மறுரூபமா என் மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. உந்தன் பாதம் என்னை பலியாய் உண்மை மனதுடன் படைத்த. உந்தன் பாதம் என்னை பலியாய் உண்மை மனதுடன் ஒப்படைத்தே. ஏற்றுக்கொண்டருளோ
உயிர்ப்பித்திடும் தம்மாவியினார், தேற்றி உயிர்ப்பித்திடும் தம்மாவியினார், மகிமை மேல் மகிமை அடைத்திடுவே மறுரூபமாய் மனமகிழ்ந்தே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே தேவசாயல் தேவ சமூகம் தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம் தேவசாயல் தேவ சமூகம் தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம் எந்த வாஞ்சையிலே என்று சேர்ந்திடுவே என்னை நிரப்பிடுமே தம்மாவியினார், என்னை நிரப்பிடுமே தம்மாவியினார், மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமாய் மனமகிழ்ந்தே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் யாவரும் இந்த புதிய ஆண்டின் ஆரம்பத்திலேயே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, நீர் கொடுக்கிற வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள, அதன் மூலமாய் வாழ்ந்திருக்க இவர்களை அழைத்து வந்திருக்கிறீர். நீர் வார்த்தைகளையும் கொடுத்தீர். புதிதாக்குகிற கர்த்தர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி வாசலை திறந்து வைத்திருக்கிறவர், மகிமையின் மேல் மகிமை அடைய பண்ணுகிறவர். உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் இவர்கள் மேல் இருக்கிற அந்த பிரகாசம் அதிகமாகட்டும். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசம் அப்படி ஆக கடவது. ஆம் கர்த்தாவே, நாங்கள் எங்ககிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் நீர் கொடுத்ததெல்லாம் இருக்கு. நீர் கொடுத்ததையெல்லாம் அவ்வளவையும் முழுவதையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். கிருபையின் பரிபூரணத்தை, நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதனால் நாங்கள் ஜீவன் அடைந்து ஆளுவோம் சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே. அப்படி ஆக கடவுது. அப்படி இவர்கள் நன்றாயிருக்கிறதுனாலே இவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமைப்படுகிறார். நாளுக்கு நாள் உற்சாகம், நாளுக்கு நாள் அபிஷேகத்திலே பலன் வரட்டும் கர்த்தாவே. மனக்கண்கள் பிரகாசமாகட்டும். இருதயத்திலே உள்ளான மனுஷனிலே ஆவியிலே இவர்கள் பலப்படட்டும். உடைய சாட்சி விளங்கட்டும். கர்த்தருக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் இந்த ஆண்டு முழுவதும் இருப்பதாக, இந்த ஆண்டு முழுவதும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். இந்த சொன்னது போல உண்டாக கடவுது என்று உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் சொன்னது போல இன்று அந்த புதிதாக்குகிறேன் என்று, இன்றைக்கு அது தோன்றும் என்று, இன்றைக்கு உண்டாகும் என்று சொல்லிய அதன்படியே உங்களுக்கு வாசலை திறந்து வைத்திருக்கிற அதன்படியே மகிமையின் மேல் மகிமை அடைகிறதன்படியே அந்த வார்த்தையின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று இந்த புதிய வருடத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. அது மட்டும் இல்லை, இந்த கேலண்டர்ஸ் அங்கே வச்சுருப்பாங்க.